யார் சொன்னது இப்படிதான் கிடையாது. அதெல்லாம் கிழித்து கொண்டு அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆராதிக்கிற தேவனுக்கு எந்த எல்லை இருக்குது? அவருக்கு வானாதி வானங்கள் கொல்லாதவர், வானாதி வானங்கள் கொல்லாதவர். ஆமென். அதனாலதான் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாசம் இடம் கொள்ளாமல் போக மட்டும். வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டுமா? இடம் கொள்ளாமல் போக மட்டுமா? No more rooms. If I will not open for you the windows of heaven and pour out for you a blessing until there is no more room to receive it. நான் அனுப்புறத உன்னால வாங்கி வைக்கிறதுக்கு உன் இடம் பத்தாதுன்ற. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, no more room. ஆமென். சார் எங்க வைக்கன்னே தெரியல. ஆமென். இந்த படகுக்கு இவ்வளவு மீன் தான் இருக்கும்ல, ஆனா அதை உடைச்சிட்டாரு. அந்த படகையும் தாண்டி அது விழுது. உங்க மனசுல இந்த ப்ரொஃபெட்டிக் பிக்சரை இந்த மாசம் வச்சுட்டு போங்க. ஆமென். இந்த பிசினஸ்ல இவ்வளவுதான் வரும்னு யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? யார் வார்த்தையை நீ நம்ப போற? ஆமென். ஆமென். That's very important. That's very important. ஆமென். அங்க இருக்கிறத எடுத்து இங்க வைக்கணும்னா அந்த படகுன்றது ஒரு எல்லை, அவன் வளன்றது ஒரு எல்லை. ஆனா இவர் கொடுத்தது வளக்கிளியத்தக்கதா, படகு அமிலத்தக்கதா. What is mean by that? அப்படின்னா என்ன? நீ ஒரு எல்லையை போட்டுக்கல, அந்த எல்லை கிழிய போ. உன் படகுன்ற எல்லை, உன் வளன்ற எல்லை. ஆமென். ஆமென். யார் சொன்னது இப்படிதான் கிடையாது. அதெல்லாம் கிழித்து கொண்டு அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா எல்லாம் மீறிடுச்சு. ஆமென். பாத்திரம் வச்சேன்னா அந்த பாத்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது இல்லையா? வாய் வரைக்கும் வந்தா நிறுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இது கிடையாது. வாயையும் தாண்டி வெளியில வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆமென். என்ன அர்த்தம்? எல்லையை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென்.